லட்சக்கணக்கான வாடிக்கையாளர்கள் பிஎஸ்என்எல் பக்கம் திரும்பியுள்ள நிலையில் புது ஆயுதம் ஒன்றை கையில் எடுத்துள்ளது அந்நிறுவனம். தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்களான ஜியோ, ஏர்டெல் போன்றவை நடப்பு மாதத்தின் துவக்கத்தில் தங்களது கட்டணத்தை உயர்த்தின. இது நாடு தழுவிய அளவில் பேசும் பொருளாக மாறியது. 11 முதல் 25% வரை கட்டணம் உயர்த்தப்பட்டதால் கொதித்தெழுந்த வாடிக்கையாளர்கள் சமூக வலைதளங்களில் பொங்கி எழுந்தனர். இந்த நிறுவனங்களுக்கு எதிராக பைகாட் போன்ற ஹேஷ்டாக்குகளை பதிவிட்டு அதிருப்தியை வெளிப்படுத்தி வந்தனர். மறுபக்கம் நாட்டிலேயே 4வது பெரிய டெலிகாம் நிறுவனமாக இருக்கும் பிஎஸ்என்எல் பக்கமும் பலர் தாவினர். கடந்த ஆண்டிலேயே ஜியோ 5G சேவையை அறிமுகப்படுத்திவிட்டாலும் இன்னமும் நாடு முழுவதும் 4G சேவையை கொடுக்க சற்று திணறி வருகிறது பிஎஸ்என்எல். இவ்வளவு நாட்களாக பிஎஸ்என்எல் நிறுவனத்தை கிண்டலடித்த பலர் தற்போது அந்த நெட்வொர்க்கிற்கே மாறியதுதான் ட்விஸ்ட். தரவுகளின்படி கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் சுமார் 28 லட்சத்திற்கும் மேலானவர்கள் மற்ற நெட்வொர்க்குகளில் இருந்து பிஎஸ்என்எல்லுக்கு மாறியுள்ளனர். காரணம், குறைந்த கட்டணத்தில் நிறைவான சேவையை வழங்கி வருகிறது பிஎஸ்என்எல். டெல்லி, மும்பை, கொல்கத்தா மற்றும் சென்னை ஆகிய முக்கிய தலைநகரங்களில் 4G சேவை துவங்கியுள்ள நிலையில் அனைத்து இடங்களிலும் விரைவில் 4G சேவையை வழங்கி அடுத்த ஆண்டு ஜூன் மாதத்தில் 5G சேவையையும் வழங்க திட்டமிட்டிருக்கிறது பிஎஸ்என்எல். மேலும் அகமதாபாத், ஹைதராபாத், ஜெய்ப்பூர், லக்னோ, ராய்ப்பூர் மற்றும் சண்டிகர் உள்ளிட்ட இடங்களிலும் 4Gயை அறிமுகம் செய்துள்ளது பிஎஸ்என்எல். பிஎஸ்என்எல் அதிகாரி ஒருவர் கூறுகையில், 4G சேவைக்காக இதுவரை சுமார் 12,000 4G டவர்கள் இன்ஸ்டால் செய்யப்பட்டுள்ளன. இந்த வருட இறுதியில் 4G சேவை பரவலாக்கப்பட்டு அடுத்த ஆண்டில் 5G சேவை வழங்கப்படும் என்று தெரிவித்தார். சென்னை உள்ளடக்கிய இடங்களில் 4G டவர்களை இன்ஸ்டால் செய்து சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட இடங்களில் சேவையை விரிவுபடுத்த திட்டமிட்டிருக்கிறது பிஎஸ்என்எல். 4G சேவையை நாடு முழுவதும் விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ள நிலையில் 2G மற்றும் 3G சிம்களை 4Gக்கு இலவசமாக மாற்றிக் கொள்ளலாம் என்று பிஎஸ்என்எல் ஏற்கனவே அறிவித்தது குறிப்பிடத்தக்கது.